இந்த முதல் ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏன் தந்தீர்கள் என்று இந்த அரசை பார்த்து மகளிரும் புலம்புகிறார்கள், இளைஞரும் புலம்புகின்றனர். அவர்களை பார்த்து கண்ணீரோடு நிற்கும் விவசாயிகள் தனது ஏமாற்றத்தை வாய்விட்டு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? பாவம், காவிரி காய்ந்து கிடக்கிறது, மேகதாது அணை கட்டியே தீரும் என கர்நாடகம் ஒற்றை காலில் நிற்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய அரசோ பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் சொன்னதை செய்யாமல் ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது. போதா குறைக்கு நெல் டன்னுக்கு 3500 ரூபாய் மொத்தமாகவும், கரும்புக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்த நிலையில் தங்களது ஏமாற்றங்களை சொல்ல வார்த்தைகளின்றி விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்து அழுகின்றனர். காக்கி சட்டை அணிந்த சகோதரர்கள் காவலர்களோ தங்களது அடிப்படை சம்பளம் மாதம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயரும் என்று நம்பி ஏமாந்து நிற்கின்றனர். பட்ஜெட் பக்கங்களை எல்லாம் புரட்டி புரட்டி தேடினாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காணவில்லை என நமது இந்த அரசுக்கு அச்சாணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் ஏமாந்து நிற்கின்றனர். 5 ஆண்டுகள் பணிமுடித்த செவிலியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என நம்பினர். ஆனால் அதற்கான எந்த அறிவிப்பும் வந்து சேராதால் அவர்களும் ஏமாந்து நிற்கின்றனர். மின் கட்டணம் மற்றும் நூல் கட்டண உயர்வு சுமையை தாங்க ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. தேர்தல் முடிந்தும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையிலேயே தூங்கிக் கொண்டு இருக்கிறதே என நெசவாளர்களுக்கும் தங்கள் ஏமாற்றத்தை சொல்ல வழியின்றி விழிபதுங்கி நிற்கின்றனர். இத்தகைய ஏமாற்றங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தந்துவிட்டதே என்றெண்ணி வேதனைப்படும்படிதான் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தை திராவிட மாடல் அரசு கடனில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டதாக மேடைதோறும் குற்றம் சாட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு புதிய அரசின் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார்? கடன் வாங்காமல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்கின்றார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தேர்தல் பிரச்சார மேடைகளில் சாட்டிய குற்றச்சாட்டு முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே தவறானது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்நேரம் தெரிய வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அரசின் முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை 2026-2027 உள்ள கடன் 10,00,000 கோடியே 71,770.34 கோடி ரூபாய். அதாவது 10,00,000 கோடியே 71,770,770.34 கோடி ரூபாய். அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் 26.12%. புதிய அரசு பொறுப்பேற்று 93 நாட்கள் ஆகிறது.
இந்த திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள கடன் 10 லட்சத்து கோடியே 98,768 கோடி ரூபாய், அதாவது 27.01%. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.